அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான பலன்களை தருமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, பாதகமான விளைவு தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, மொத்தத்தில் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு கிரக மாற்றங்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் சிம்ம ராசிக்கு கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலத்திற்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ராகு, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் குரு அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 13ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26ஆம் தேதி அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதிகார தோரணையுடன் காணப்படக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய வழி தனி வழி அப்படின்னு செயல்படுவீங்க. இந்த கால மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம், புத்தி தெளிவும் உண்டாகலாம். நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்த்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி கிடைக்கப்பெறலாம். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்பெறும். தொழில் வியாபாரம் திருப்தி தர வகையில் இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் காண வாய்ப்புகளும் வந்து சேரும். நிதானமாக பேசுவதன் மூலமாக வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கப்பெறும். சிலர் கட்டளை இடுகின்ற பதவி கிடைக்க வாய்ப்பும் பெறுவாங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த பண உயர்வு அப்படி இல்லைன்னா பதவி உயர்வு கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலத்தில் இருக்கு. குடும்பத்தில் பார்க்கும் பொழுது திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலமாக அவர்களின் நன்மதிப்பை பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு தன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்க பெறும். எதிலையுமே முழு முயற்சியுடன் ஈடுபடுவீங்க. எல்லாவற்றிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். காரியங்கள் அனுகூலமாக நடைபெறும். அதே போல அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். மனதில் தன் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனக்குழப்பம் நீங்க பெறும். ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அரசு மூலமாக நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நிலை நீங்கி மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்வது அவசியமாகிறது. அதே மாதிரி சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை தரும் அப்படின்னு தான் சொல்லணும். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்களாம் உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது அவசியமாகிறது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை கவனமாக வைத்துக்கொள்வதும் நல்லது.
அதே மாதிரி எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படுவீங்க. பணவரவு கூடும். செய்யக்கூடிய காரியத்தில் மன திருப்தி கிடைக்கப்பெறும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடந்தாலும் எதிர்பார்த்த லாபம் குறைய ஆரம்பிக்கலாம். வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனையில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுல தாமத போக்கு உண்டாகத்தான் செய்யும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது. அவசர முடிவுகளால் பல விபரீதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான காலமாக அமையப்பெறும் என்றாலும் சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் காதல் வாழ்க்கை மேடு பள்ளம் ஏற்படலாம். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் தந்தைக்கு உடல் நல பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவரை கவனித்துக் கொள்ளுங்க. முடியாமல் இருக்கக்கூடிய வேலைகளை செய்து முடிப்பதன் மூலமாக பொருளாதார பணிகளை பெறுவீங்க. உங்களுக்கு தொற்றுகள் ஏற்படாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி சில மத ரீதியான செயல்பாடுகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். இன்னும் காதல் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். திருமண வாழ்க்கை அமோகமாகவே இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு சில பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. பிறரது சண்டைகளில் தேவையில்லாமல் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய காதலன் அப்படி இல்லைன்னா காதலிய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பீங்க. அரசு மூலமாக ஒரு சில பெரிய பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழிலதிபர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பெரிய சொத்து ஒன்றை வாங்குவீங்க. தற்போது மன அழுத்தமாக உணர்ந்தாலும் உங்களுடைய மன வலிமை காரணமாக அதனை எளிதாக சமாளித்து விடுவீங்க. உங்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாதகமாகவே அமையுங்க. ஒரு சிலருக்கு திருமணமாக வாய்ப்புகளும் இருக்குது. புரிதல் மற்றும் பொறுப்பு மூலமாக திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை உங்களுக்கு தகுதியானது அல்ல என்பதை நீங்கள் தற்போது உணர்வீங்க. தொழில் செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இந்த மாதத்தினுடைய 2வது மற்றும் 4வது வாரத்தில் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி ஓரளவு இந்த காலகட்டத்தினுடைய பகுதியில் பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமையுங்க. திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணையின் கோபம் காரணமாக ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டம் காரணமாக வேலையிலையும் வெற்றி பெறுவீங்க. வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. மாதத்தினுடைய முதல் பகுதி உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மாதத்தினுடைய பகுதி உங்களுக்கு வாழ்விடக்கூடிய வகையில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமையப்பெறும். குடும்ப பிரச்சனைகளை பற்றி வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பதே நல்லது. தொழில் செய்து வருபவர்களுக்கு இந்த காலம் அற்புதமாகவே அமையப்பெறும். சரியான நேரத்தில் வேலைகளை செய்து முடித்து அதற்கான முடிவுகளையும் பெறுவீங்க. 2வது மற்றும் 4வது வாரங்களில் பயணங்களை திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வழக்கமான ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில நேரத்தில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா சவால் விடக்கூடிய வகையில் அமையப்பெறும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக நல்ல பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவாங்க. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது. அதே மாதிரி முதல் மற்றும் 2வது வாரங்களில் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க. காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். தேவையில்லாமல் பிறரது ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தற்போதைய சூழ்நிலையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலை அப்படின்னா உடல்நல கோளாறு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டு
ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இது வழக்கமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமயத்தில் குடும்பத்தில் ஒருவரின் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனத்தை காட்ட வேண்டியதும் முக்கியமான ஒன்று. குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க. உங்களுக்குரிய பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபாடு மிகச்சிறந்த மேன்மையை உண்டாக்கும்.